இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது மே 31ஆம் தேதி முதல் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நம்முடைய ஜோதிடர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பண வரவு கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. மே 31 இந்த வாரம் தொடங்குகின்றது. ஜூன் 1ஆம் தேதி இரவு 2ஆம் தேதி அன்றைக்கு குரு மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரப்போகின்றார். அந்த குரு 4ஆம் இடத்துல உச்சபலம் பெறும்போது அவர் 12 அதிபதி அப்படின்னு சொல்கிறதுனால, ராசிக்கு அதிபதி செவ்வாய் ராசியில் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியாக ராசியில் இருக்கிறதுனால பணவரவு எப்படி கிடைக்கும்னு சொன்னால், வேலை மாற்றத்தோடு ஒரு ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் அப்படி வேலை பார்க்குறவங்களுக்கு கிடைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சேல்ரி ஹைக் பண்ணி இன்க்ரிமெண்ட் கொடுத்து உங்களுக்கு வேலை நேரம் நிறைய பொறுப்புகள்லாம் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இருக்கும். பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப்பில் அப்புறம் எஜுகேஷ்னல் லோன் மூலமாக பெரிய கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு தடை விலகும்னு சொல்லி இந்த வாரம் சாதக பலன்கள் கிடைக்கப் போகிறது. சந்திரன் வாரம் தொடங்கும் போது 8ஆம் இடத்தில் இருப்பார். அதன் பிறகு அவர் 9, 10ஆம் இடங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு. சார், ஒரே வரியில சொல்லிட்டீங்க, சாதக பலன்கள் தான் கிடைக்க போது மேஷ ராசினருக்கு இந்த வாரம்னு. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? ரிஷபராசி என்பர்களுக்கு ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதில் இந்த வாரத்தில் ராசியாதிபதி சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்க போகிறாங்க. அப்போது உங்களால் பிடித்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். அப்போது திருமண விஷயங்கள் பிடித்த மாதிரி நடக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து தொலை தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்து கொண்டோ அல்லது நல்ல சேலரி சம்பாரிச்சிட்டேன், நான் சொந்த ஊரில் இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்ப குடும்பத்தோடு சேர்றது, அப்படிப்பட்ட பலன் இருக்கிறது. கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு காரணமாக பிரிந்திருந்தாலும் கூட அந்த விஷயம் சரியாகி மீண்டும் குடும்பம் ஒன்றுபடக்கூடிய யோகமும் கூட இப்போது இருக்கிறது. ஏன்னா நீங்கள் எதை ரொம்ப தீர்க்கமாக விரும்புகிறீங்களோ, அதிகமாக நம்புகிறீங்களோ அந்த விஷயத்திலெல்லாம் பலன்களை அடையலாம். 11இல் இருக்கக்கூடிய அந்த சனி அந்த பலனை உங்களுக்கு கொடுப்பார். அதற்கு தோதாக இந்த வாரத்தில் 2ஆம் இடம் சாதகமாக இருக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திர பலம், அவர் 3ஆம் அதிபதி. அவர் வாரம் தொடங்கும் போது 7லையும் முடியும் போது 9ஆம் இடத்துலையும் இருப்பார். அதுவும் சாதகமாக இருக்கும். சார், ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லதொரு வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமாக இருக்க போதா இல்லை அவங்க கவனமாக இருக்கணுமா சார்? மிதுன ராசி என்பர்களுக்கு வேலை நல்லாயிருக்கும், நன்றாக படிக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போது எல்லா பலன்களுமே சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ராசியாதிபதி ராசியில் இருக்கிறதுனாலையும் சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் சுகவாசியாக சந்தோஷமாக இருப்பீங்க. சுக்கிரன் ராசியில் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ராசிக்கு நல்லது பண்ணக்கூடியவர். ராசியாதிபதிக்கு நட்பு கிரகம் அப்படின்னு சொன்னால் முழுக்க சுகவாசியாக சந்தோஷமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட அம்சம் இப்போது இருக்கிறது. அப்போ நீங்கள் படிக்கிறீங்கனாலும் கூட ரொம்ப பிடிச்ச பாடத்தை விரும்பி படிப்பீங்க. எப்படி ஒரு விளையாடும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குமோ அதை போல் படிக்கும்போது கூட பிடிச்சதை படிக்கிறவங்க சந்தோஷமாக படிப்பாங்க, ஆர்வத்தோடு படிப்பாங்க. யாரும் அவங்கள தூண்டெல்லாம் விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்படி இருக்கும். வேலை பார்க்கும்போது கூட அந்த வேலையை ரசித்து பிடிச்சு ஈடுபாட்டோடு செய்வீங்க. அதுபோல் இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் அதை விரும்பி சந்தோஷமாக அனுபவித்து செய்வீங்க. அப்போது நீங்கள் முதல்ல மனநிலை நல்ல சந்தோஷமான உற்சாகமான மனநிலை இருப்பீங்க. செயல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால அதன் மூலமாக பாராட்டு, பரிசு, பணம் போன்ற விஷயங்களும் சேரும். சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். மயூரா பெங்களூர்ல பிறந்திருக்காங்க சார்.
பிறந்த தேதி 8/2/2005 இரவு 7:05 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகள் பிகாம் படித்து முடித்துள்ளார். மீடியாவில் வேலை செய்ய வேண்டுமென ஆசைப்படுகிறார். மேற்கொண்டு மீடியா சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்க வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம் மகர ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கிறது. அப்போது மீடியா அப்படின்னு சொல்லக்கூடியதில் இவங்களுக்கு எதிர்காலம் இருக்கா, அது சம்பந்தமாக படிக்க வைக்கணுமா படிக்கலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக செய்யலாம். ஒரு பெண் தான் இல்லையா அந்த ஜாதகர்? மயூரா. ஒரு பெண் குழந்தையாக இருக்காங்களே, இவங்களை அந்த மீடியாக்குள்ளே விடலாமா, அது சம்மந்தமாக படிக்க வைக்கலாமா அப்படின்ட்டுலாம் யோசனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தாராளமாக நீங்கள் படிக்க வைக்கலாம். நன்றாக படித்து அந்த துறைக்குள்ளே போயிட்டு நல்ல பேர் வாங்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பெண் தானே அப்படின்னா மயூரா, நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னாங்க, இருந்தாலும் கேட்டேன் இல்லையா. ஆனால் எதிர்காலத்தில் இந்த நிலை இருக்காது. மயூரான்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு அந்த துறையில் அவங்க பிரபல்யமாக வர அளவுக்கு ஜாதகம் இங்கே பலமாக இருக்கிறது. ஸோ தாராளமாக படிக்க வைக்கலாம். எப்படி அந்த பலம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லக்னம் சிம்ம லக்னம்னு பார்த்தோம். சிம்ம லக்னத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன்னு சொல்லக்கூடியவர் மகர ராசியில் இருக்கார். இந்த மகரம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியனோடு சேர்ந்து சந்திரன் இருக்கார். திருவோண நட்சத்திரம் மகர ராசின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த இடத்துல மேலும் புதன் மற்றும் சுக்கிரன் சேர்ந்துருக்காங்க. அப்போ இந்த 4 கிரகங்கள் சேர்றாங்க. இப்போது இந்த முக்கியமான நல்ல கிரகங்கள்லாம் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம இதை பார்க்கலாம். ஆனால் அப்படி எடுத்துக்கல. காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் தான் மகரம். அப்போது ஒருத்தருக்கு தொழில் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10ஆம் இடம் எப்படி இருக்குது, தசாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவிஷனல் சார்ட்டில் அந்த 10ஆம் இடம் எப்படி இருக்கிறது, அந்த 10ஆம் இடத்துல எவ்வளோ பரல்கள்லாம் கிடச்சிருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குறோம் இல்லையா. அதுபோல் காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறதா, வலிமையாக இருக்கிறதா. அப்போ மற்றபடி இந்த ஜாதகருடைய லக்னத்திற்கு 10ல் இல்லைன்னா கூட அது வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்படி காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. அதில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கும்போது முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் அவங்க ரொம்ப பக்கத்துலேயே தான் ட்ராவல் பண்ணுவாங்க, நிறைய டைமில் சேர்ந்துருப்பாங்க. அதோடு சந்திரனும் இங்கே வந்துடுறார். அதனால் பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறதுன்னு சொன்னோம். இந்த மீடியா கலை இது சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் சுக்கிரன் ஆதிபத்தியம் வகிப்பார். இந்த லக்னத்திற்கு அவர் தான் 10ஆம் அதிபதியாக இருக்கார். அதனால் சிறப்புன்னு சொன்னோம். லக்னாதிபதி சூரியனும் கூட எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வரும்னு சொன்னோம். அந்த 4 கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதையும் குரு பார்க்குறாரு. இந்த லக்னத்திற்கு 10ஆம் இடம் இருக்கு இல்லையா, அதையும் குரு பார்க்குறாரு. அதனால் கட்டாயம் நல்லா நீங்கள் படிக்க வைங்க, எதிர்காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ தசாபக்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திருவோணம் சந்திர மகாதிசையில் பிறந்தாங்க. செவ்வாய் முடிந்து இப்போ ராகு மகாதிசை நடந்து கொண்டு இருக்கிறது. ராகு திசையில் இப்போ நடக்கிறது சுக்கிர பக்தி. அப்போ அந்த சுக்கிரன் இங்கேயும் தொடர்பு கொண்டுட்டாரு. அப்போ நீங்கள் உடனே உங்களை உயர்கல்வி படிக்கிறதுக்கு சேர்த்து விடலாம். அந்த ராகு 9ஆம் இடத்துல இருக்கார். அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ராகுக்கு 9ல் லக்னத்திற்கு 5ல் திரிகோண தொடர்புல இருக்காங்க. அதனால தாராளமாக படிக்க வைங்க, சிறந்த எதிர்காலம் உண்டு. சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ குழந்தையா இருக்கும்போது ஜாதகம் பார்க்குறாங்க. முதல்ல பார்க்கும்போதே இவங்க இந்த துறையில் உச்சத்தை அடைவாங்கன்னு தெளிவாக சொல்லிட முடியும்? தெளிவாகவே சொல்லிட முடியும். 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு இந்த குழந்தை வேலைக்கு போகும், இல்லை வேலைக்கு போகாது, இல்லை சுயதொழில் செய்யும், சுயதொழில் செய்யாது. எந்த கிரகம் சார்ந்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லட்சக்கணக்கான தொழில்ங்கிறது இருக்குது இன்றைக்கி. ஆனால் இருக்கிறது 9 கிரகம் தான். இந்த 9 கிரகத்துக்குள்ளே இது அத்தனையும் அடக்கணும். நம்ம இப்போ சொல்லும்போது இப்போ மீடியா அப்படின்னு வரும்பொழுது மீடியாவுக்கு சுக்கிரன் தான் அதிபதிங்கிறதுனால சுக்கிரன் ப்ளஸ் சந்திரன் காம்பினேஷன்லாம் இருக்குது. இந்த மீடியாங்கிறது இந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணணும். 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் சுக்கிரன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். இதே இந்த சுக்கிரனுக்கு மீடியா மட்டுமே தொழில் கிடையாது. சுக்கிரனுக்கு நிறைய தொழில்கள் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்க்ரீன் அந்த குழந்தையால் ஆக்ட் பண்ண முடியாது. நான் ஆக்டிங் மட்டும் சொல்லலை, இந்த ஸ்க்ரீனில் அந்த குழந்தையால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமானா அது கஷ்டம்தான். பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணலாம். அதான் அந்த 6ஆம் இடம்ங்கிறது. இந்த 6ஆம் இடத்துல அத்தனை கிரகங்கள் சேர்க்கை, சூரியன் சந்திரன் சேர்க்கைலாம் கிட்டத்தட்ட ஒரு அமாவாசை காலமாக கூட இருக்கலாம். ஒன்று அமாவாசையாக இருக்கணும், இல்லை சதுர்த்தசியாக இருக்கணும், தேய்பிரை சதுர்த்தசி மாதிரி இருக்கணும். இது கொஞ்சம் அந்த குழந்தையினுடைய இதை சப்ரஸ் பண்ணிடுறது. ஆக என்ன துறை அப்படின்னு நம்ம சொல்கிறத விட இந்த கிரகம் சம்மந்தப்பட்டு இந்த குழந்தை வேலை பார்க்குமா பார்க்காதாங்கிறத சொல்லிடலாம். லக்னாதிபதி 6ல் போய் உட்காரும்பொழுது நிச்சயமாக அந்த குழந்தையால் சும்மா இருக்க முடியாது. இந்த ஜாதகத்தை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். அப்போது இந்த குழந்தை கண்டிப்பாக வேலை பார்க்கணும், அதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணி வேலை பார்க்கணும். அப்போ தான் அந்த குழந்தையுடைய ஆரோக்கியம் என்பது சீராக இருக்கும்.
6ஆம் இடம்ங்கிறது சத்ரு ரோக ருணஸ்தானம்ங்கிறான். எதிரியால் பிரச்சனை, கடனால் பிரச்சனை, வியாதினால் பிரச்சனைனா எப்பயுமே ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கமிட்மெண்ட்ஸு, ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷருங்கிறது இந்த குழந்தைக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ அதை ஃபேவராக யூஸ் பண்ணிக்கோமானா உன்னுடைய தொழிலுக்கு யூஸ் பண்ணிக்கோ, உத்தியோகத்துக்கு யூஸ் பண்ணிக்கோ. ஒரு ப்ரெஷரைஸ்டான உத்தியோகத்தை எடுத்துக்கோ. உனக்கு மீடியா ஆசை இருக்குது, தாராளமாக மீடியா எடுத்துக்கோ. 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனாக இருக்கிறார். சுக்கிரனும் ஃபேவராக 6ல் இருந்தாலும் போராட்டத்தை தந்தாலும் கூட உனக்கு நல்ல துணை புரிவார். சொன்னார் காலபுருஷ தத்துவத்தின்படி 10லேயே இருக்கு இத்தனை கிரகங்கள். பேர் சொன்னாலே தெரியக்கூடிய அளவிற்கு, அதான் அந்த உழைப்பு நம்ம கூட பேசியிருப்போம். எவர் ஒருவர் கடுமையாக உழைக்கிறாரோ அவர் நல்லா பிரகாசமாக வருவார்கள்னு சொல்லி, இந்த உழைப்பின் மூலமாக அந்த குழந்தை பிரகாசமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த குழந்தைக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையினுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒரு குருவினுடைய அம்சம் இருந்தால் இந்த குழந்தை கண்டிப்பாக குருவாகத்தான் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லலாம். குருன்னு சொன்னால் டீச்சராக மட்டும்தான் இருக்கணுங்கிறது இல்லை. அவங்க எந்த தொழிலில் வேலை பார்த்தாலும் அந்த தொழிலில் அவங்க ஒரு ஆசிரியராக இருந்து தனக்கு கீழே வர்றவங்கள மேலே மேலே அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அவர் ஒரு மெக்கானிக்காக இருந்தால் கூட அங்கே தனக்கு கீழே வர்றவங்க நிறைய மெக்கானிக்கல் தொழிலை சொல்லி கொடுத்து அந்த மாதிரி மாற்றுவார். அந்தந்த துறையிலையும் 9 கிரகங்களும் பணியாற்றுங்கிறதுக்காக சொல்கிறேம்மா. சார், விரிவான விளக்கம் மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகக்காரருக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளையும் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா சார்? கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக சாதகமாக அமையப் போகிறது. கடகராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தா சந்திரன் தான். அவர் வாரம் தொடங்கும் போது 5ஆம் இடத்தில் இருப்பார். அப்புறம் 6, 7ஆம் இடங்களில் சஞ்சரிக்க போகின்றார். அப்போது ராசியாதிபதி வாரம் தொடங்குகிற நாளில் நீச்சம் அடைந்து இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போது அந்த 10ஆம் இடம், 5ற்கு நேர் எதிராக 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால நீச்சம் பெற்றிருக்கிற சமயத்தில் நிறைய படிக்க வேண்டியிருக்கலாம், நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கலாம், நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கலாம். தனக்குன்னு சுயமாக பர்சனலாக பிடிச்சதை தான் செய்ய முடியாது. அதை தவிர மற்றபடி அந்த நாட்களும் பலன் தரும். 6, 7ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறதும் சிறப்பு தான். குருவுடைய வீட்டில் இருப்பார் 6ஆம் இடத்துல. 7ஆம் இடத்திற்கு வரும்போது ராசியை பார்ப்பார். அப்போ வரும்போது குரு ராசிக்குள்ளே வந்துடுறார். 2 பேரும் பார்த்துப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரு நிலை. 2வது உங்கள் ராசிக்கு 10, 11ல் செவ்வாய் சூரியன் இருக்கிறது, 12ல் சுபகிரகங்கள் இருக்கிறது. அதனால் வேலையில் நல்ல பேர், படிப்பில் நல்ல பேர், கையில் காசு நிறைய இருந்து அதை மற்றவங்களுக்கு செலவு பண்ணி சந்தோஷப்படக்கூடிய ஒரு யோகம். கடன் அடைக்க வேணும் அப்படின்னு சொன்னால் கடன் அடைக்கிறது, பெரும் பொருள் செலவு பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பண்ணுறது, அட்லீஸ்ட் ஒரு ட்ராவல், ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றது, கோவில் குளமாக இருக்கலாம் அல்லது பிடித்த இடங்களாக இருக்கலாம், இதெல்லாம் செய்யக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, குறிப்பா வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? சிம்ம ராசி என்பர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சூரியன் இருக்கிற வரைக்கும் பொற்காலம்தான், நற்காலம்தான். ராசியில் கேது இருக்கட்டும், அஷ்டம சனி இருக்கட்டும், வேறு மாதக்கோள்களோ தினசரி சஞ்சரிக்கின்ற சந்திரனோ எது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சூரியன் 10ல் இருக்காரா அவ்வளோதான், இது நல்ல காலம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். அப்படி இருக்கும்போது 9ஆம் பாவமும் உங்களுக்கு செவ்வாயால் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது. 11ஆம் பாவத்தில் சுபகிரகங்களுடைய தொடர்பு சஞ்சாரம் இருக்கிறது. அதனால் இந்த வாரம் சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய கடமைகளை செஞ்சு முடிப்பீங்க, நல்ல பேர் கிடைக்கும். சிம்ம ராசின்னு சொன்னாலே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, வீட்லேயோ உங்கள் தெருவுலையோ உங்கள் ஊர்லேயோ அல்லது மாவட்டத்திலையோ மாநிலத்திலையோ தேசத்திலையோ உங்கள் பேர் தெரியணுன்றது ஜாதக தகுதிக்கு ஏற்ப, அது எந்த இடத்துல எவ்வளோ பெருசாக தெரிகிறது அப்படின்றது இருக்குது. அந்த விருப்பம் இருக்கும், அது நிறைவேறக்கூடிய காலம். அதாவது உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப, முயற்சி தகுதிக்கு ஏற்ப நீங்கள் வெளியில் தெரியக்கூடிய ஒரு காலம், பிரபல்யம் ஆகக்கூடிய, பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய காலம். அப்போ அதனால் வேலை கிடைக்கும். ஏன்னா அந்த வேலைக்கு தகுதியானவர்னு ஒருத்தர் நம்பினாதான் உங்களை வேலைக்கு எடுப்பார். அப்போ பொண்ணு கிடைக்கும். அப்போ என் பொண்ணை வச்சு காப்பாற்றுவான் அந்த பையன்னு ஒரு அப்பா பெண்ணுடைய தந்தை நினச்சாதான் உங்களுக்கு பொண்ணு கொடுப்பார். இது போல் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சார், ஒரே வரியில சொல்லியிருக்கீங்க, விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலம் சிம்ம ராசினருக்குன்னு. தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கன்னிராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்துல ராசியாதிபதி புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை. இந்த ஒரு விஷயம் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்கள், 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் மிக விசேஷமானது, லக்ஷ்மி நாராயண ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறது. அதில் இந்த 10ஆம் இடம் 9, 10, 1, 2ன்னு சொல்லக்கூடிய 4 இடத்துக்கான சம்பந்தம் வந்துருச்சு. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் உங்களை மற்றவங்க மெச்சிக்கொள்கிற மாதிரி
பாராட்டுற மாதிரி, உங்களை பார்த்து வியக்கிற மாதிரி இப்போ உங்களால் பேச முடியும், படிக்க முடியும், தேர்வு எழுதி மதிப்பெண் பெற முடியும், வேலை பார்த்து உங்களுடைய அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை காண்பிக்க முடியும், வியாபாரத்தில் உங்களுடைய அனுபவம் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பிரயோகம் பண்ணி நீங்கள் ஜெயிக்க முடியும். விளையாட்டுத்துறை, கலைத்துறை, அரசியல் எதில் இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு பொற்காலம். அதனால் இந்த வாரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்றே ஒன்று மட்டும்தான், அவசரம் வேகம் மட்டும் இருக்கக்கூடாது. அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை வந்து வேலை பண்ண விட்டுறக்கூடாது. அந்த ஒரு கண்ட்ரோல் உங்ககிட்ட இருந்ததுன்னு சொன்னால் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சார், கன்னி ராசினருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். விஷால் பொள்ளாச்சியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 2/5/1998 காலை 9:10 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் காதலித்த பெண் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அவர் நினைவாகவே உள்ளது. மீண்டும் அவர் என்னை புரிந்து கொண்டு என்னை ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியில் பிறந்திருக்கார். லக்னம் மிதுன லக்னமாக இருக்கிறது. காதலித்த பெண் வந்து மீண்டும் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. டவுட்டே கிடையாது, மீண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்காமல், அதுக்காக நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்க போகலாம். அதான் உங்களுக்கு நல்லது. இதை எப்படி நம்ம உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்கணும். உங்களுடைய லக்னம் வந்து மிதுனம். இந்த லக்னத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அவர் வந்து நீச்சம் அடைகிறார் அப்படின்னு சொல்லணும். அப்படி நீச்சம் அடையும் போது சுக்கிரன் அந்த இடத்துல உச்சம் அடைகிறார். அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால், இதை நீச்சபங்க ராஜயோகம்ன்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து தனக்கு கிடைக்காத ஒன்றை நினைத்து ஏங்கி கொண்டிருப்பார். நடக்காத ஒரு விஷயத்திற்காக ஓவர் கான்ஃபிடென்ஸ் அல்லது வந்து எப்படியாவது அது ஏதோ ஒரு அதிசயத்தில் மிராக்கிளில் நடந்துரும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினச்சிட்டு இருப்பார்ன்ற மாதிரி இதை புரிஞ்சிக்கலாம். உதாரணமாக வந்து இப்போ ஒரு ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. ஒரு டீமோட ரொம்ப தீவிர ரசிகன் விசிறி ஒருத்தர்னு சொன்னால், கடைசி பாலில் 7 ரன் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் இது போல் லக்ன அதிபதி வந்து சுக்கிரனோடு சேர்ந்து இருந்தால் என்ன நினைப்பார்னா, அந்த பால் நோ பால் போட்டு 6 அடிச்சிடணும், இல்லை நோ பால் போட்டு அடுத்த பால் போட்டு அதில் 6 அடிக்கணும் அப்படின்னு நினச்சிப்பார். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். லாஜிக்கலாக நடக்காத ஒரு விஷயம், அதை வந்து எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு மனநிலை இருக்கும். அது இருக்குன்னு இந்த ஒன்றை மட்டும் வச்சு நான் சொல்லலை உங்களுக்கு. உங்களுடைய லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி. நீங்கள் முயற்சி பண்ணி எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சு காட்டிடணும், இதை லவ் பண்ணி நம்ம மேரேஜ் பண்ணி எல்லாரும் முடியும் காட்டணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு முயற்சி தைரியமான சூரியன் வந்து 11ஆம் இடத்துல உச்சபலம் பெற்றிருக்கார். அங்கே சனி வந்து நீச்சம் அடைஞ்சு ஒரு உச்ச கிரகம், ஒரு நீச்ச கிரகம் 10ஆம் இடத்துலையும் இருக்குது, 11ஆம் இடத்துலையும் இருக்குது. அப்போ லக்ன அதிபதியோடு இருக்குது, ஆசைப்படுற இடத்துலையும் இருக்குது, தைரியம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலையும் இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் எப்படியாச்சும் நடத்தி காட்டணும்னு போராடுவீங்க. அதனால் நேர விரயம் ஆகும். அப்போ உங்கள் லைஃப்க்கே அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இவ்வளோ காலம் வேஸ்ட் பண்ணிட்டதுனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வேலையில் விட்டுட்டேன், பிஸ்னஸ் பண்ணி தான் நல்லா வந்திருப்பேன், இல்லை நிறைய பொண்ணு அந்த காலத்தில் வந்தது, நான் இதுக்காக பண்ணாமல் விட்டுட்டேன், இப்போ வயசாகிடுச்சு பொண்ணு கிடைக்கல அப்படின்ற மாதிரி போயிடலாம். அதனால் அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வேலை தொழில் அதை பற்றி பார்க்கலாம். அதன் பிறகு வந்து இப்போது நடக்கிற டைமில் எப்போ உங்களுக்கு இதெல்லாம் மாறி நல்ல விஷயங்கள் நடக்கும்ன்ற மாதிரி தசாபக்தி சொல்லும். புதன் மகாதிசை, புதன் திசையில் இப்போ உங்களுக்கு நடக்கிறது செவ்வாயுடைய புக்தி. அந்த செவ்வாய்னு சொல்லக்கூடியவர் சத்துருஸ்தானம் 6ஆம் அதிபதி. உங்கள் லக்னமே செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கும். இப்போ நாங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களையும் சொல்லிட முடியாது, டைம் ஒன்று. 2வது நேரில் உட்காந்து 6 முறை பார்த்தாலும் கூட எல்லாவற்றையும் ஒரு ஜோதிடர் சொல்ல மாட்டார். சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படல, சொல்ல வேண்டான்றதுக்காக மறைப்பார். அப்படி சில விஷயங்கள் இருக்கும். அதனால் அந்த சொல்லக்கூடிய பலன்களை நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போது புதன் தசையில் செவ்வாய் புக்தி. அடுத்த வருஷம் 2027 மே மாதம் வரைக்கும் உங்களால் எந்த ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவுக்கும் எடுக்க முடியாது. வேணால் தவறான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அதுக்காக போயிட்டு அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறதோ உங்களை கஷ்டப்படுத்திக்கிறதோ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கலாம். அதனால் முடிந்தால் இந்த ஒரு வருஷத்துக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், வேறு ஒரு இடத்துக்கு போயிடுங்க, எல்லாமே சரியாயிடும். இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த நேயர் போன்று ஒரு சிலர் வந்து லவ் ஃபெயிலியர் அதையே நினச்சிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு ஒரு மனக்குழப்பத்தோடையே இருப்பாங்க. இதே ஒரு சிலர் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுறவங்களும் இருக்காங்க. இதே அவங்க ரொம்ப விபரீதமான முடிவை எடுக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. இதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் இந்த லக்னபாவகம் 6ஆம் இடம் தான் காரணம். 6ஆம் இடம் முக்கியமான காரணம். அதை தான் அவர் வந்து நான் ஒரு சில ஜோதிடர் வந்து ஒரு சில விஷயங்களை ஜோதிடர்கள் தெளிவாக சொல்லிவிட முடியாது, மறைமுகமாகத்தான் சொல்ல முடியுங்கிறது. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கார். அவர் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்கிறார்.
இந்த நேரே நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவர் தான் ஒரு சிறந்த உதாரணம்னு எடுத்துக்கலாம். லக்னாதிபதி புதன் போய் நீச்ச பலத்தோடு உட்காந்துருக்கு. இதனால் இவரால் ஒரு சரியான ஒரு பாதையை நோக்கி செல்ல முடியல. ஆனால் அங்கே நீச்சபங்க இன்னொரு விஷயம், அந்த இடத்துல சுக்கிரன் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கிறார். சுக்கிரன் நல்ல உச்சபலத்தோடு இருக்கும்போது போய் தொழிலை பாரியான்னு சொல்லணும் இருக்கு. எதுக்கே அதெல்லாம் சும்மா இதை விட்டுட்டு போய் வேலையை பாரு, நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள், இது சும்மா நத்திங், இட்ஸ் ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. நீ போய் வேலையை பார்த்தீங்கன்னா உன்னை நீ வெற்றியை நோக்கி பயணிப்பாய், உன்னை நோக்கி 1000 பெண்கள் வருவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அவருக்கு அட்வைஸ் கொடுக்கணும். இதை நான் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலை. உன்னை நோக்கி வரக்கூடிய பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும். உனக்கு சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கைங்கிறது நன்றாகத்தான் இருக்கும். 5ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் போய் 10ல் இருக்கார். நீ ஆசைப்பட்ட லெவலுக்கு உன்னால் ரீச் பண்ண முடியும். உன்னுடைய தொழிலின் மூலமாக உனக்கு எது வெற்றியை தருகிறது? லக்னாதிபதியே 10ல் இருந்தால் கடுமையாக உழைக்கணும் சொல்லுது. அது நீச்ச பலத்தோடு இருந்தாலும் சரி. லக்னாதிபதி 10ல் இருந்தால் இவன் உழைக்கணும், வேலை பார்க்கணும். நான் காதலுக்காக உழைச்சிட்டு போன்னு சொல்லலை, நான் காதலுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு சொல்லலை. நீ வேலையை பார்க்கணும். உன்னுடைய தொழிலில் நீ கவனத்தை செலுத்த வேண்டும். நீ உத்தியோகத்தில் நீ பெரிய ஆளாக வர 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 உன்னை நோக்கி எல்லாமே வந்து கொண்டிருக்கும். அதைத்தான் அந்த புதன் சுக்கிரன் காம்பினேஷனுங்கிறத ஒரு ஜாதகத்தில் காமிக்கிறது. ரொம்ப இவர் ஈஸியாக கடந்து போயிடலாம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்தி அவருக்கு ஏதோ சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டுருக்கு. அதனால தான் என்ன சொன்னார், ஒரு அட்வைஸ், ஊரை விட்டு வெளியில் போன்னு சொன்னார். இந்த ஊரில் இருக்காது, எங்கேயாவது கிளம்பி போ, நீ எங்கே லவ் பண்ணி அந்த விட்டுடு, அது வேண்டாம், அந்த பொண்ணை பார்க்கணும்னு நினைக்காதே, அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீயும் நல்லா இருப்ப. அனாவசியமாக போய் டிஸ்டர்ப் பண்ணினா நீ பாதிக்கப்படுவாய், கடுமையாக பாதிக்கப்படுவாய். நிறைய கேஸு அது இதுன்னு அலைய வேண்டிய சூழல் வந்துடும். அதுதான் 6ஆம் இடம்ங்கிறது சூசகமாக சொல்கிறது. எதிரியை கொடுத்து விடும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாத வம்பில் போய் மாட்டிப்பேன், வீண் வம்பு வழக்கில் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே விபரீதமான முடிவுகள் எடுக்கிறார்களா, இவர் தங்களை தாங்களே வருத்தி கொள்வது, இல்லைன்னா அந்த எதிராளி, அதாவது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்பாலினத்தவரை வருத்துவது, ரெண்டுமே பண்ணுவாங்க. பெண்களாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை தாங்களே வருத்திக்கிட்டு எதிர ஏதோ ஒரு பையனை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு அவன் மேலே ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வச்சுட்டு இவருக்கு ஏதோ பூச்சி மருந்து குடிச்சிடுறது, அவனுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை கொடுக்கறது செய்வாங்க. இதே ஆண்களும் அந்த மாதிரி செய்யக்கூடிய பசங்களும் இருக்காங்க. இல்லைன்னா ஒரு சில பேர் போய் அந்த பெண்ணை வந்து என்னை பார்த்து எடுத்து கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத செயல்கள், அந்த பெண்ணை போய் ஹராஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த கேத்துங்கிறது அங்கே ஒர்க் பண்ணும். லக்னத்திலே இருக்கக்கூடிய கேத்து ஒரு விதமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மனநிலைக்கு கொண்டு போயிடும். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அது அந்த கேத்துங்கிறவர் கொடுப்பார். இப்போ அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொன்னால் உனக்கு ஜாதகத்தில் எது வலிமையாக இருக்கிறதோ அதை பிடிச்சிக்கணும். இவரை பொறுத்த வரைக்கும் வலிமை இல்லாத விஷயத்து பின்னாடி ஏன் நீ அலையிற? வலிமையான விஷயம் உனக்கு சூப்பராக இருக்குது. 10ஆம் இடம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. உன் உத்தியோகத்தை பார், உன் தொழிலை பார், சின்ன வயசு, எல்லாமே உன்னை நோக்கி வரும் அப்படிங்கிறது தான் இந்த பையனுக்கான அட்வைஸ். இது மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் இந்த பாவகங்களை பார்த்துக்கொள்ள வேண்டியது. எல்லாருடைய ஜாதகத்திலையுமே 6, 8, 12ங்கிற பாவகம் இருக்கத்தான் செய்யும். 6ஆம் இடம்ங்கிறது ஒரு க்ஷத்ரு ரோக ருணம்னு சொல்லக்கூடிய நோயை தரும், கடனை தரும், எதிரிகளை தரும், வம்பு வழக்கு வியாஜ்யத்தை தரும். கடன் இல்லாத மனுஷனே இருக்க மாட்டா, இருக்கும். 8ஆம் இடம்ங்கிறது நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாகமாக இருக்கும். நஷ்டத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு நேரத்தில் எல்லோருமே கஷ்டப்படத்தான் செய்வோம். 12ஆம் இடம் போது அதுமாதிரி அதிகப்படியான அலைச்சல், தூக்கமின்மை, இந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசும். ஆனால் நமக்கு எல்லாருடைய ஜாதகத்திலும் இந்த பாவகங்கள்லாம் இருக்கும். ஆனால் எந்த பாவகம் வலிமையாக இருக்கிறது, நமக்கு 10ஆம் இடம் வலிமையாக இருக்கிறதா அதை பிடிச்சிக்கோ. 2ஆம் இடம் வலிமையாக இருக்கிறதா, டாக்கெட்டிவாக பேசிக்கிட்டே உன்னுடைய கவலைகள்லாம் பறந்து போயிடும். எப்பயுமே மனசுக்குள்ளே வச்சுக்காத. 2ஆம் இடம் வலிமையாக இருந்தால் நல்லா பேசு அப்படின்னு சொல்லுவோம். உன்னுடைய ஜாதகத்தில் உன்னுடைய தொழில் ஸ்தானம்ங்கிறது வலிமையாக இருக்கிறது. இப்போ நடக்கிற திசையும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறது. வேலையை பாரு, தன்னால் எல்லாருமே உனக்கு பின்னாடி வருவா. யாருக்கு தெரியும், இந்த பெண்ணை கூட உன்னை நோக்கி வரலாம். நீயாக முயற்சி செய்தால் தான் பிரச்சனை. அதை அப்படியே மறந்துட்டு அந்த ஊரை விட்டுட்டு நகர்ந்துருன்னு சொல்லிட்டாரு. நீ நேராக போய் ஒர்க் பண்ணு, வேலையை பாரு, உன்னுடைய உத்தியோகத்தில் மட்டும் கவனத்தை வச்சுக்கோ. எப்போயுமே எதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, அதாவது இதுதான் வேணும்னு சொல்லி ஓடாமல் நமக்கு வேலை, உத்தியோகம் இது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு நல்லா இருப்பேன்னு அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். நான் அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜையர் சார் சொல்லுங்க, துலா ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போது எப்படி அமைய போகுது? துளாராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் கடினமான உழைப்பு, நேரமே இல்லாத ஒரு நிலை, அப்படி யாரெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த ஜாதகருக்கு அண்ணா சொன்னார் இல்லையா, அந்த வேலையை நோக்கி போயிடு, அதான் அவன் பலம், வேலை இல்லாமல் இருக்காதுன்னு. அது போல் இப்போ 6ல் சனி இருக்குது. வேலை தொழில் அது மட்டும்தான் முழுக்க உங்களை அப்படியே ஆக்கிரமித்து இருக்கணும்.
அதுக்குள்ளேயே நீங்கள் வியாபித்து இருக்கணும். அப்படி இருந்துட்டால் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றவங்களை சம்மந்தமாக பேசுகிறீங்க, சும்மா டைம் பாஸுக்கு ஒருத்தரோட பேசினா கூட கருத்து வேறுபாடு வந்துடும். சும்மா ஒரு ஆர்கியூ பண்ணால் கூட இப்போ யார் ஜெயிச்சா எலெக்ஷனில், இப்போ இந்த விளையாட்டு போட்டியில் யார் ஜெயிப்பா, இந்த படத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு நான் சொன்னால் கூட ஏதாவது சண்டை வந்துடும். 7ல் செவ்வாய் இருக்கார், 8ல் சூரியன் இருக்கார். அப்போ வந்து நேரம் போகாமல் சும்மா இருந்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோட போகிறது, வெளில போகிறது, அப்போ ஏதாவது சண்டை வர்றது, அது மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்போது துளாராசிக்காரங்க இந்த வாரத்தில் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுபகிரகங்களின் சுபமான பலனை எடுக்கணும்னு சொன்னால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடைய உழைப்பை கையில் எடுத்துருங்க. நேரமே இல்லாமல் பார்த்துக்காங்க. அப்போது அதை தாண்டி இது போல் வேலை எல்லாம் முடிச்சிட்டோன்னா கோயில் குளங்களுக்கு போயிடுங்க. இல்லை சின்ன குழந்தைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை புத்தகங்களை வச்சு படித்து கொண்டிருங்க. இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், துலா ராசி நேயர்கள் இந்த வாரம் எப்படியெல்லாம் செயல்படணும், எப்படியெல்லாம் செயல்படவே கூடாதுன்றத ரொம்ப அழகாக தெளிவுபடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைப்பது சார்? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அற்புதமான வாரம் இது. இந்த வாரத்தின் இப்போ 7 நாளில் ஏதோ ஒரு நாளையோ 2 நாளையோ மறக்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த டேட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க ரொம்ப வருஷங்களுக்கு. இந்த டேட்டில் தான் எனக்கு ப்ரொமோஷன் வந்தது, இந்த டேட்டில் தான் வேலை கிடச்சிது, இந்த டேட்டில் தான் முதல்ல போய் என்னோடய மனைவியை போய் நான் பொண்ணு பார்த்தேன், நாங்கள் 2 பேரும் பேசணும், இந்த டேட்டில் தான் குழந்தை பிறந்தது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப என்ன கிடைக்கணுமோ முக்கியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த யோக பலம் இப்போது இருக்கிறது. 5ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்படி இருக்கும்போதும் கூட பலன்களை எதிர்பார்க்கலாம். 6ல் செவ்வாய் நல்ல பலன், 7ல் சூரியன் வந்து ராசியை பார்க்கறது, அப்புறம் குரு வந்து 8லேருந்து 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. அதனால் இந்த வாரம் வந்து மிகச்சிறந்த நல்ல வாரம். உங்களுடைய மிக முக்கியமான செயல்களை செய்யறதுக்காக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சார், விருச்சிக ராசியை தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமாக இருக்க போதா, இல்லை உங்கள் கவனமாக இருக்கணுமா சார்? தனுராசி அன்பர்களுக்கு 2ம் கலந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா சனி வந்து 4ல் இருக்கார். அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கும்போது உழைப்பு குறைவாக இருக்குது, பை லக்கில் ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா தொடர்ந்து இதே மாதிரி நம்ம கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை நம்பிடக்கூடாது. இப்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல வேலை நல்ல சேலரி கிடைச்ச உடனேயே என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய வீடு வந்து இஎம்ஐ போட்டு வாங்கிடுறாங்க. ஒருவேளை வேலை போயிடுச்சுன்னா நம்மளால் கட்ட முடியுமா, கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா அதை உடனே விற்கவும் முடியாது. அந்த மாதிரி நீங்கள் அதையும் யோசிச்சுக்க வேண்டிய ஒரு காலம்னு இதை சொல்லணும். ஆனால் தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கிறீங்க, தகுதிக்குண்டான காரியங்களை செய்கிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். 2வது, உங்களுக்கு புண்ணியம் வர மாதிரி ஏதாவது செயல்களை செய்து கொண்டே இருங்க. 5ல் செவ்வாய் இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்கள், நீங்கள் ஒரு 100 ரூபாய் வந்து ஒரு தர்மம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் 1000 ரூபாய் பண்ணதுக்கு அது சமமாக பார்க்கப்படும். அதுபோல் ஏதாவது புண்ணிய காரியங்கள் செய்யுங்க, பிறருக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அளவிற்கு செலவுகளையும் திட்டங்களையும் வைத்துக் கொள்ளுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். சார், தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். ஷில்பா திண்டுக்கல்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 1/8/2007 காலை 8:35 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகள் தற்போது பொறியியல் பயின்று வருகிறார். படித்து முடித்ததும் அவருக்கு நல்ல வேலை கிடைக்குமா, திருமணம் எப்போது நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். இந்த ஜாதகர் சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம் கும்பராசியில் பிறந்திருக்காங்க. சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னம்னு சொல்லும்போது லக்ன அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். லக்னத்தில் சனி, சுக்கிரன், கேது 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 7ஆம் இடத்துல சந்திரன், ராகு இருக்கிறாங்க. பார்க்கும்போதே முதல்ல வந்து பலம் பலவீனம் என்ன அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சிடும். இப்போது அதை வந்து நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ இந்த ஜாதகம் நான் பார்க்குறேன்னா அந்த ஒரு ராசி கட்டம் 9 கிரகங்கள் 12 வீடுகள் இருக்கு இல்லையா, அப்படியே அதில் வந்து கொஞ்சம் ரெட்டாகவும் கொஞ்சம் க்ரீனாகவும் கொஞ்சம் எல்லோவாகவும் என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி புரிஞ்சுக்காங்களேன். அப்போது இங்கே க்ரீனாக, அதாவது ரொம்ப பசுமையாக நல்ல விஷயமா சாதகமாக யோகமாக என்ன தெரியுதுன்னா 10ஆம் பாவம் தெரிகிறது. இந்த சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. அப்போது இவங்களுக்கு இந்த ஜாதகிக்கு இந்த பொண்ணுக்கு பலமே அவங்களுடைய வேலை தான். அதனால் தொடர்ந்து மேலே படிக்க வைங்க, மேலும் மேலும் படிக்க வைங்க. பிஜி முடிக்கட்டும், அதன் பிறகு போயிட்டு இவங்க மாஸ்டர் பண்ணட்டும், பிஹெச்டி பண்ணட்டும், எம்ஃபில் பண்ணட்டும். அதுபோல் இவங்க வந்து மேலும் மேலும் படிச்சுட்டே இருக்கணும். நல்ல ஒரு படிப்பு முடிக்கிற இடத்துல வேலை கிடச்சிட்டா கூட அங்கேயே நிறுத்திடக்கூடாது. அந்த வேலையை பலப்படுத்திக்கிற மாதிரி வேலையில் சேர்ந்துட்டும் கூட படிச்சுட்டே இருக்கணும். அது ரொம்ப பலம். திருமணம் பற்றியும் கேட்டிருந்தாங்க.
வயசு குறைவு தான், இருந்தாலும் வந்து கேட்டுட்டதுனால சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒருவேளை கல்யாணம் பற்றி கேட்கவே இல்லை, படிப்பை பற்றி தான் கேட்டிங்கன்னா நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடுவேன். கல்யாணம் பற்றியும் கேட்டதுனால சொல்கிறேன். எனக்கு ரெட்டில் சிலது தெரியும்னு சொன்னேன் இல்லையா, அப்போது அந்த ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், ரெட் அலர்ட் டேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இங்கே கலத்திர பாவம் வந்து தெரிகின்றது. அதனால் கல்யாணத்தை பற்றி இப்போதைக்கு கொஞ்சம் கூட யோசித்தே பார்க்க வேண்டாம். முழுக்க முழுக்க படிப்பு வேலை அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இப்போ லக்னத்தில் சனி சுக்கிரன் கேது இல்லை சந்திரன் ராகுலாம் சொன்னேன் இல்லையா, இதை மட்டும் வச்சு எடுத்த முடிவு இது கிடையாது. இப்போ ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி அவர் வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த லக்னத்திலே கேது இருக்கார், அவர் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த சுக்கிரன் சாரம் கொடுத்தார் இல்லையா, அவர் லக்னத்தில் இருப்பார், அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் இருப்பார். இப்படி இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால் கல்யாண கனவு கல்யாண ஆசையை இந்த பொண்ணுக்கு இப்போ காண்பிக்கவே கூடாது. உறவு முறையில் இந்த வயசில் ஒரு பொண்ணு கல்யாணம் நடந்தால் கூட அடுத்து இவளுக்கு தான் பண்ண போகிறோம் பாருங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற விஷயம் கூட செய்யவே வேண்டாம். முழுக்க முழுக்க படிப்பு ஒரு எய்ம் வச்சுக்கணும். இது போல் ஒரு வேலையில் போய் நான் உட்கார போகிறேன், அது மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று. அது இந்த வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும். லேட்டாக மேரேஜ் பண்ணிங்கன்னா கட்டாயம் நல்லா இருப்பாள். திசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதயம் ராகுடைய திசையில் பிறந்து குருமகா திசை நடக்கிறது. அந்த குரு திசையில் இப்போ நடக்கிறது கேதுவுடைய புக்தி. அப்போது குரு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்பினேஷன், குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ படிப்பு, அந்த படிப்பை வந்து ரிசர்ச் பண்ணுற மாதிரி, டாக்டரேட் பண்ணுற மாதிரி, மாஸ்டர் பண்ணுற மாதிரியான படிப்பு அப்படின்றது தசாபுக்தியிலும் தெளிவாக தெரிகிறது. சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், இப்போ இந்த நேயருக்கு திருமணத்தை பற்றி சார் சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி நிறைய பேர் வந்து திருமணத்தில் தடை வந்துக்கிட்டே இருக்கு, தாமதம் ஏற்பட்டுட்டு இருக்குன்னு சொன்னாலும் ஒரு சிலருக்கு திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டக்குன்னு அந்த விஷயங்கள் கைகூடிக்கிட்டே இருக்கும். எந்த ஜாதக அமைப்பினருக்கு இது சாத்தியம்? 7ஆம் இடத்தினுடைய வலிமையை வச்சு தான் சொல்லுவோம். லக்னாதிபதியும் 7ஆம் இடமும் வலிமை பெற்றிருந்தால் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். அதுக்கு திசாபுக்தியும் சப்போர்ட் பண்ணணும். திசாபுக்தியும் சப்போர்ட் பண்ணும்போது இப்போ 7ஆம் இடத்திற்கு அதிபதி, உதாரணத்திற்கு ஒரு கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்காங்க, 7ல் குரு ஆட்சி பலத்தோடு இருக்கார். இந்த பெண்ணுக்கு சின்ன வயசுலேயே இந்த குரு தசையே நடக்கிறது. இந்த கல்யாணத்துக்குரிய குரு தசையில் ஒரு சுக்கிர புக்தி நடக்குது, 2ஆம் பாவத்துக்கு அதிபதி சுக்கிரன்லாம் வலிமையாக இருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பாக சின்ன வயசுலேயே கல்யாணங்கிறது ஆகிடும். டக்குன்னு எல்லாமே கூடி வந்துடும். ஆனால் திருமண தடை அப்படின்னு சொல்கிறத விட எப்போ தடை வரும்னு சொன்னால் நம்ம நேரம் வராமல் பார்க்கும்போது தான் தடை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த பெண்ணுக்கு என்ன ஆலோசனை சொன்னால், கல்யாணம் பண்ணாமல் இருங்கன்னு சொல்லலை, கல்யாணம் பண்ணுவோம், ஆனால் நிதானமான திருமணம் நல்லதுன்னு சொல்கிறார் அட்வைஸ். நம்ம வந்து காலதேச வர்த்தமானத்தை அனுசரிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா. அவங்க பிறந்த ஊர் என்ன ஊர், அந்த ஊரில் சேர்ந்த பகுதி மக்கள்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த குழந்தைக்கு வந்து கல்யாண ஆசைகளை இப்பயே சொல்லாதீங்க. அந்த குழந்தைக்கு வந்து உத்தியோக ஸ்தானம்ங்கிறது ரொம்ப வலிமையாக இருக்கிறது. அதனால் வேலைக்கு முதல்ல போய் ஜாயின் பண்ணட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் போகிறோம். அது கூட என்னென்னா கொஞ்சம் நிதானமாக தான் கல்யாணம் பண்ணணும். ஓப்பனாக சொல்லணும்னா 7ஆம் இடத்துல வந்து ஒரு சந்திரன் ராகு காம்பினேஷன், 7ஆம் பாவ இந்த சனியினுடைய சாரம்லாம் சொன்னார். இது கேது சாரம் வாங்கியிருக்கு, இது சுக்கிரச்சாரம் வாங்கியிருக்கு. அந்த சுக்கிரனே கேது சாரத்தில் லக்னத்திலே இருக்காருன்னும் போது அங்கே சம் சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ்னு வரும்பொழுது திருமணத்தில் நிறைய சிக்கல்கள்லாம் வந்துட்டு ஒரு சில பேர் நம்ம பார்க்கலாம் தெரியுமா, எல்லாம் நிச்சயம் பண்ணி கடைசி நேரத்தில் வந்து கல்யாணங்கிறது நின்று போயிடும். அப்புறம் திடீர்னு உள்ளூரில் இருக்கிற மாப்பிள்ளை ஒருத்தன் வந்து லோக்கலில் டக்குன்னு வந்து அந்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இந்த பெண்ணுக்கு அந்த பையனை வந்து பிடிக்கவே பிடிக்காது, ஏதோ அவசரத்துக்கு கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் காலம் போக போக திருமணம் அந்த பையனோட சேர்ந்து குடும்பம் பண்ணுறதுக்கான ஒரு காலங்கிறது ஒரு 5-6 வருஷம் போன பிற்பாடு தான் இவன் நல்ல பையன் தான், நமக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ளே வருவாங்க. இதுக்கெல்லாம் அந்த மாதிரி அமைப்பு தான் காரணம். இப்போ இந்த பெண்ணை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நடக்கிறது ஒரு குரு திசைங்கிறது நடக்கிறது. 4ஆம் இடத்துல சூப்பராக இருக்கார் குருன்னு சொல்லிட்டார். அப்போ நீங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதெல்லாம் நினச்சிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாங்கிறதுக்காக சொல்கிறேன். அனாவசியமான ஒரு பயத்தையோ ஒரு குழப்பத்தையோ ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அந்த பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை என்பது நன்றாகவே இருக்கும். ஆனால் கல்யாண யோகம்னா என்ன தெரியுமா, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், கல்யாண யோகம்னா திடீர்னு அந்த கிரகம் வந்து அங்கே குதிச்சிரும், அந்த கிரகம் ஓடி போய் தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிரும், இல்லை குரு வந்து ஏடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவார்ன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை. கல்யாண யோகம் என்று சொன்னால் இந்த குழந்தையான இந்த பெண்ணோ அல்லது ஆணோ, அந்த வரன் அல்லது வது வந்து இவங்க வந்து திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தை நடத்தக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வருவதுதான் கல்யாண யோகம்ங்கிறது. ஒரு ஏஜ் வரும்போது, சர்டன் ஏஜ் வரும்போதே அந்த குழந்தைகள் வந்து ஒரு பெண் வந்து வயசுக்கு வந்துட்டாலே இந்த பெண் வந்து ஃபிசிக்கலாக தயாராகிடுறா. ஆனால் சைக்கலாஜிக்கலாக தயாராகணும் இல்லையா. மனநிலை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் கல்யாண யோகம்ங்கிறது தீர்மானிக்கிறது. இந்த பெண்ணை பொறுத்தவரை கல்யாண யோகம்ங்கிறது கொஞ்சம் நிதானமாகத்தான் வருகிறது. தாமதமான திருமணம் என்பது நல்லது.
அப்போ அது வரைக்கும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணணும், அனாவசியமாக அவங்க வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க கூட படித்த பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இன்னும் பண்ணிக்கலங்கிற மாதிரிலாம் சொல்லி குழப்பாமல் ஃப்ரீயாக விடுங்க. இந்த பிள்ளை ஒரு உச்ச நிலையை அடைவார். நல்ல ஒரு உயர்ந்த நிலைமை உத்தியோகத்துக்கு போன பிற்பாடு மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்கும். இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் இந்த பெண் அளவிற்கு மிக உயர்ந்த அளவில் பார்க்க முடியாது. இந்த பெண் நல்ல ஒரு பெரிய ஹையர் லெவலில் போயிடுவா. ஆனால் தனக்கு ஈக்குவலாக ஒரு பையனை பார்க்காம கொஞ்சம் சாதாரணமாக இருக்கக்கூடிய பையனாக பார்த்து, கண்டிப்பாக இவர்களுக்கு தெரிந்த சர்க்கிள்லேருந்து தான் வரும். இவருக்கு தெரிந்த சர்க்கிள், இவங்களோட உள்ளூர் பையன் நல்ல பையன், நமக்கு எல்லாம் தெரிஞ்சு அந்த மாதிரி பையனாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. திருமண வாழ்க்கை என்பது மிக அற்புதமாகவே இருக்கும். தோஷங்கள் கிடையாது. நம்ம தோஷம்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், தாமதமான திருமணம் நல்லது அப்படிங்கிறத இவங்களுக்கான அட்வைஸ். இதே மாதிரி தான் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே அந்த 7ஆம் இடம்ங்கிறது எப்படி இருக்கிறது, அது வலிமையாக இருந்து கூட நிறைய பேர் இப்போ தவிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் நம்ம அட்வைஸ் கொடுக்கறது. இல்லை, இந்த வாய்ப்பை தவற விடாது, இல்லை இப்போ இருக்கிற மாதிரி எப்பயுமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, இந்த நேரம் கல்யாண யோகம்ங்கிறது இருக்கா, டக்குன்னு பண்ணிக்கோ. 22 வயசுலேயே வந்துடுதா, 21 வயசுலேயே வர்றதா, 20 வயசுலேயே கல்யாணம், பரவாயில்ல பண்ணிக்கோ, ஏன்னா உனக்கு டைம் நல்லா இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டா கூட உன்னுடைய லைஃப் பார்ட்னர் உனக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பார். நிறைய பெண்கள் திருமணத்திற்கு பிறகு சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்கா. கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கார் படிக்க வச்சுருப்பார், அந்த பெண்ணை PhD படிக்க வச்சுருப்பார், அந்த பெண் அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபஸராகவே போயிருப்பார். இவ்வளவு விஷயங்கள் நடக்கும். அது ஒவ்வொருவருடைய ஜாதக பலத்தினை பொறுத்ததுமா. அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லை உங்க கவனமா இருக்கணுமா? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் நற்பலன்கள் காத்திருக்கிறது. வாரம் தொடங்கும் போது ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்து வாரம் தொடங்குகின்றது. அப்புறம் 12 பிறகு ராசிக்குள்ளே வரார். சந்திர பலம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. ராசியாதிபதி வருடக்கோள்ன்றதுனால அவர் வந்து நல்ல இடத்துல தான் இருக்கார். 4, 5ஆம் இடங்களில் 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். 5ல் சூரியன் இருக்கார். அதனால் நல்ல படிப்பு இருக்கும். வேலை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய முடியாத வேலையை இப்போ உங்களால் செய்ய முடியும். அதற்கான தைரியம் வரும், பக்குவம் வரும். அந்த வேலை வந்து உங்களுக்கு பிடிப்படும், புரியும். அதை யார்ட்டையாவது உதவி கேட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்போது தேவையே படாது. உங்கள் வேலையை வந்து மிகச்சிறப்பாக உங்களால் செய்ய முடியும். அந்த அளவிற்கு சாதக பலன்கள் இருக்கிறது. உடல் உபாதைகள் அல்லது சில பேருக்கு மனசஞ்சலம், மனசில் ஏதோ குழப்பம், அப்படின்ற மாதிரி தூக்கம் வரல, நிறைய நெகட்டிவாக நானே யோசிக்கிறேன், ஒரு கவுன்சிலிங் போட்டுமா, சைக்கியாட்ரிஸ்ட் பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி கூட சில பேருக்கு மகரத்தில் 8ல் கேது இருக்கிறதுனால இப்போ இருந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் கூட சரியாகக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? கும்பராசி என்பவர்களுக்கு பணவரவு உண்டு, நல்ல பெயர் கிடைக்கும், வேலை பார்க்குற இடத்துல பாராட்டு கிடைக்கும், படிக்கிற இடத்துல ஆசிரியர் பாராட்டுவார், ஸ்காலர்ஷிப் வாங்குறது அப்படின்ற விஷயம். விளையாட்டு அப்படின்னு சொன்னால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ரொம்ப காலமாக ஒரு பெயர் வெளியில் தெரியாத நபர்களுக்கு பெயர் வெளியில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓவரால் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். ஆரம்பிக்கிறதையே காலதாமதப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் சாதகமாக இருக்குன்னாங்களே, ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னா நடக்காது. அப்போது செவ்வாய் உங்களுக்கு பலன் கொடுக்கறதுல பிரதானமாக இருக்கார். அப்போது ஒவ்வொரு நாளையும் வழக்கத்தை விட சீக்கிரமாக தொடங்கிடுங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பற்றி கவலையே படாமல் அதில் பங்கெடுத்து கொள்ளுங்கள். இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், கும்ப ராசினர் இந்த வாரம் எப்படி செயல்படணும்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைப்போகுது சார்? மீனராசி என்பவர்களுக்கு நல்ல வாரம் இது. ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கும்போது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும்போது அவர் வந்து 5ஆம் இடத்துக்கு இந்த வாரத்தில் வரார். இது வந்து மிகச்சிறந்த பலனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. செவ்வாய் மற்றும் சூரியன் இருக்கிறாங்க. அதனால் பண வரவு, நல்ல ஆரோக்கியம், குடும்பத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை மிகச்சிறப்பாக செய்கிறது. சகோதரர்கள் அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, உடன் பணியாற்றக்கூடியவர்களோடு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடியது. உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வர்றது, எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு சின்னதாக ஒரு ஒளி தெரியுது, ஒரு பிரகாசம் தெரியுது, நம்பிக்கை வருது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். யாருக்கு இதை ரொம்ப எக்ஸாக்டாக புரிஞ்சுக்க முடியும்னா, மீனராசியிலிருந்து யார் அதிகமாக கஷ்டப்பட்டீர்களோ அவர்களுக்கு கட்டாயம் நம்ம இதுக்கு பிறகு நல்லா இருக்க போகிறோன்ற ஒரு அறிகுறி இந்த வாரத்தில் தென்படும். சார், மீனராசி நேயர்களுக்கு நம்பிக்கையையும் நிம்மதியையும் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான தெளிவான விளக்கத்தையும் அழகான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி. நன்றி.
12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.